அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்ப 3வது ஒரு வகுப்புல இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர்பான ஒரு ட்ரைனர் ஜன்னத்துல் பஹ்ரியா, ஹெவன்சி கவுன்சிலிங் ஃபவுண்டர் இன் துபாய், பிஎஸ்சி, ஐடி, எம்எஸ்டபிள்யூ, எம்டிசிசி, CABA, MDDP, senior psychiatric counselor and acquirant, lifestyle mentor, founder of Heavenly Counseling, open online institute, provides student result-driven psychotherapist and social skill development mentor. Alhamdulillah. இப்போ ஒரு சிறப்பான ஒரு வகுப்பை நம்ம பார்க்க இருக்கோம். வெல்கம் சிஸ்டர். சிஸ்டர் இருக்கீங்களா? ஜன்னத்துல் பஹ்ரியா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சிஸ்டர், 2 minutes இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. என்னோட பிபிடி தெரியுதா? எஸ் சிஸ்டர், ஓகே பிபிடி கிளியரா இருக்கு. ஓகே. பட் எனக்கு உங்களோட ஃபேஸ் தெரியுது, என்னோட ஃபேஸ் தெரியல. என்னோடது கொஞ்சம் பின் பண்ணிட முடியுமா? ஓகே. கிளியரா இருக்கு சிஸ்டர், உங்க ஃபேஸ் தெரியுது. ஆனா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்கு. ஓகேமா, ஓகே. ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே, நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக அர்-ரஹ்மான் காலேஜ் அண்ட் ஹோப் அண்ட் ஹீலிங் சென்டருக்கும் என்னுடைய ரொம்ப இன்டெப்தான தேங்க்யூ. பிகாஸ் ஒரு நல்ல செயல் செய்யும் போது எல்லாரும் ஒன்றிணைந்து செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இட்ஸ் ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமாக இது இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஜன்னத்துல் பஹ்ரியா ஹெவன்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு ஆன்லைன் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு ஒரு 5 years-ஆ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏரியால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 years மெடிக்கல் அதாவது கிளினிக்கல் சோஷியல் ஒர்க்கராக இருந்தேன். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் லோவா இருக்கு. லோவா இருக்கு அப்படின்னா சம்வாட் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். நீங்க அதையுமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் ஒரு 2 years ஹெவன்சி கவுன்சிலிங் அப்படிங்கிறத ரன் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்ல கவுன்சிலரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்டிடியூட் ட்ரைனிங் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் நவ் உமனுக்காக உமன் எம்பவர்மெண்ட் த்ரூ அல் குரான் எஜுகேஷன் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் உங்க கூட இன்னைக்கு பேச போறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு உங்க எல்லாரையுமே பார்த்ததுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்னுடைய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீம் ஒர்க். டீம் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒண்ணு சேர்ந்து ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்ல? நமக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சு ஏதாவது நீங்க பண்ண டீம் ஒர்க்
ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க. ஆர் மைக் ஆன் பண்ணி கூட யாராவது சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சு ஒண்ணு சேர்ந்து செய்த ஒரு செயல். யாரோட சேர்ந்து செஞ்சீங்க? ம். ஃப்ரெண்டோட சமையல் பண்ணோம். சின்ன வயசுல கூட்டாஞ்சோறுலாம் செய்வோம்ல. இந்த சாப்பாடு செம்மையா இருக்கும். உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது. பட் அந்த சாப்பாடோட இது வந்து அவ்ளோ நல்லா இருக்கும். Okay. அப்போ இந்த இந்த ஒரு செஷன்ல டீம் ஒர்க் பத்தி நான் என்ன பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலில ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஃபேமிலியோட எந்த அளவுக்கு நம்ம இணைஞ்சு போறோமோ, அந்த அளவுக்கு வாரியாளா? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். நல்ல ஒரு ஹாப்பி லைஃப வந்து லீட் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஹாப்பி லைஃப் லீட் பண்றதுக்கான நெறைய டெக்னிக்ஸ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரியா? ரெடியா இருக்கீங்களா? ஸோ இறைவன் வந்து குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்செயல்கள் செய்பவர்களோடு ஒன்று சேர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூரா அல் மாஇதால 2வது வசனத்துல சொல்றான். அதே சமயம் நம்ம எல்லாரையுமே விஷயம் இறைவன் சொல்றது உறவுகளோட சேர்ந்து இருங்க. உறவுகளோட சேர்ந்து இருங்க. இந்த வார்த்தைகள நீங்க குர்ஆன் ஓதி பார்த்தீங்கன்னா தெரியும். குர்ஆன்ல மட்டும் இல்ல, நீங்க எந்த வகையான வேதங்கள், எந்த வகையான நல்ல உபதேசங்கள் இருக்கக்கூடிய புத்தகங்கள், எத பார்த்தாலும் உறவுகள பேணி பாதுகாத்துக்கோங்க. இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு இறைவனுடைய அருளால நெறைய விஷயங்கள் இந்த விர்ச்சுவல் எரால இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, உறவுகள் எல்லாமே வந்து ஒரு டாக்ஸிக் உறவுகள் எல்லாமே ஒரு டாக்ஸிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்த நமக்கு கட்டமைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இறைவன் சொல்றான், உங்க உறவுகளோட நீங்க இணைந்து செயல்படுங்க. மிக முக்கியமாக இந்த உம்மத்துக்காக, சொசைட்டிக்காக, உறவுகளோட சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஒரு நிர்பந்தம் அண்ட் பர்ப்பஸ் நமக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்ப ஃபேமிலி, குடும்பம் அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஃபேமிலினா நீங்க யார சொல்லுவீங்க? உறவுகள், ஃபேமிலி அப்படின்னா யார சொல்லுவீங்க? டைப் பண்ணலாமா? ம். யார் சொல்லுவீங்க? ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பசங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எஸ். அத்தா அதாவது நம்ம அப்பா, அம்மா, அப்புறம் நம்மளுடைய குழந்தைங்க, நம்மளுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப். இதோட நம்மளுடைய குடும்பம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுல்ல. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வருஷம் அதாவது 10 வயசு அல்லது ஒரு 8 வயசு அந்த மாரி ஸ்டேஜ்ல உங்க ஃபேமிலி அப்படின்னு கேட்டா நீங்க யாரெல்லாம் சொல்லுவீங்க? உங்க ஃபேமிலி அப்படின்னு கேட்டா வேற யாரையெல்லாம் சொல்லியிருப்பீங்க? நீங்க இப்போ ஒரு 10 வயசுல இருக்கீங்க அப்படின்னா. இப்போ நம்ம இவ்ளோ பேர் சொல்றோம். 10 வயசுல யார சொல்லியிருப்போம்? ஆ எஸ். அத்தை, சின்னம்மா, பெரியம்மா, அத்தம்மா, மாமா, மாமி, முழு ஊருமே. நம்ம எல்லாருமே ஒரு ஒரு அப்படியே ஒரு பட்டாளம் மாதிரி இருந்திருப்போம். எஸ். சாச்சா, சாச்சி, சித்தி. எஸ், எஸ். ஸோ இந்த மாதிரி நம்மள சுத்திலும் நம்ம என்ன பண்ணாலுமே, நம்மள சுத்திலும் வந்து நம்மளுடைய உறவுகளா இருந்துச்சு. எஸ். சில உறவுகள் வந்து நம்மள நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இருந்தாங்க. சம்
எல்லாத்துலயுமே விதிவிலக்குகளும் இருப்பாங்க தான். அத நம்ம இல்லன்னு மறுத்துற முடியாது. பட் நம்மள சுத்திலும் அவ்ளோ உறவுகள். அப்போ ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, உறவுகள்னா நானு, என் ஒய்ஃப், என் ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்க, என்னோட அத்தை, அம்மா. இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ நம்ம எத விட்டுட்டோம் அப்டிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்களா? 10 வயசுன்னு சொன்னோனே நம்ம சித்தப்பா, சித்தி, மாமாலாம் போயிட்டோம். ஆனா 20, 30 வயசுல அவங்கலாம் காணோம். பட் இந்த உறவுகள் அப்படிங்கிறதுடைய மேஜர் இம்பாக்ட் வந்து எங்க இருந்து இந்த சமூகத்துடைய ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உறவுகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. எஸ். இந்த உறவுகள்ல இருந்து தான் உங்களோட ஹோல் ஒட்டுமொத்த அந்த பிடியுமே ஆரம்பிக்குது அப்படின்னா யாராவது மறுக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப இப்படிப்பட்ட உறவுகளை நாம எந்தெந்த மாதிரி வளப்படுத்தலாம்? எப்படிலாம் வளப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நம்ம வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும். பார்க்கலாமா? குரான்ல இறைவன் சொல்றான், எந்த ஒரு சமூகமும் தன்னை திருத்திக் கொள்ளாத வர, தன்னை முன்னேற்றாத வர, தன்னை மாற்றிக்கொள்ளாத வர நானா எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இறைவன் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான். அப்போ நாம நம்மளுடைய ஹாப்பி லைஃப் ஸ்டைலுக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலுக்கு நாம சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்காத வரைக்கும் நமக்கான அந்த லைஃப் ஸ்டைல் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இனிமே நம்மளோட அந்த ஹாப்பி லைஃப் ஸ்டைல் கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பா இந்த வகுப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் கண்டிப்பா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். சரியா? ரெடியா இருக்கீங்களா? ஒரு ஹாப்பி லைஃப் ஸ்டைலுக்கு உறவுகளோட ஒற்றுமையா உள்ள போலாமா? ஸோ மொத விஷயம் நம்பிக்கையும் யூனிட்டியும் வேணும். இப்ப கூட நான் அதிகமா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே நமக்கு உறவுகள் தான். ஆனா இரத்த பந்த உறவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டெப் அஹெட் தான். ஏன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க அவங்கள அந்த குழந்தையா அந்த நைல் நதியில போட்டாச்சு. இறைவனுடைய அருளால, இறைவன் சொன்னதுனால அவங்க அம்மா போட்டாங்க. ஆனா பின்னாடியே ஓடி போய் பார்த்தது யாரு? அவங்க அக்கா. சோ என்னதான் வந்து யூசுப் நபிய அவங்களுடைய சகோதரர்கள்லாம் வந்து தூக்கி போட்டு அவங்கள விரட்டி அடிக்காத குறையா கிணத்துல போட்டு அப்புறம் அடிமைன்னு சொல்லி வித்து அனுப்பி வச்சாலும் அவங்க கொல்லல. கொல்ல யோசிச்சாலும் கொன்றல. அண்ட் ஆல்சோ இறைவனுடைய அருளால யூசுப் நபி தன்னுடைய சகோதரர்களை மன்னிப்பாங்க. திருப்பி கூட்டு சேர்த்துப்பாங்க. அப்போ அல்லாஹ் வந்து சும்மா இறைவன் அந்த இந்த விஷயங்களை எல்லாம் இது பண்ண மாட்டான். இதெல்லாம் குரான்லயும் நமக்கு சொல்லவும் மாட்டான். அப்படின்னா எஸ், உறவுகள்ல முன்ன பின்னதான் இருப்பாங்க. அதை தாண்டியும் நாம அந்த உறவுகளை எப்படி எடுத்துட்டு போறோம். மொத விஷயம் ஃபெய்த், நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னா இறைவன் மேல நம்பிக்கை. நம்ம எல்லாரும் ஈஸியா சொல்றோம், நான் இறைவனை தான் சார்ந்திருக்கேன், எனக்கு இறைவன் மேல மட்டும்தான் நம்பிக்கை. எஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த இறைவன் தான் உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அந்த இறைவன் தான் உறவுகளோட நீங்க இணைந்து போங்கன்னு சொல்லியிருக்கான். அப்ப அப்படிப்பட்ட இறைவன் சொன்ன வார்த்தைகளை நான் கேட்காம இருக்கலாமா? கட்டாயம் நான் கேட்கணும். அப்போ அந்த விஷயத்தை தான் நாம இனிமே ஃபாலோ பண்ண போறோம். சோ முதல்ல நம்ம உறவுகளை வந்து கன்ஃபார்ம் பண்ண போறோம் இன்னைக்கு. எஸ். அப்போ நம்பிக்கை. நான் இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்றது, என் உறவுகள நான் எந்த அளவுக்கு நம்பி, என் உறவுகளோட நான் பயணப்படுறேனோ, அங்க ஆரம்பிக்குது. அதுதான் உண்மையான நம்பிக்கை, உண்மையான ஒத்துழைப்பு. இப்ப இதுல பெண்களுக்குன்னு, இங்க அதிகமா பெண்கள் இருக்கோம். மிக முக்கியமா பெண்களுக்காக சில விஷயங்களே இருக்கு. நமக்கு யாருமே அது சொல்லி தர்றதில்ல. நமக்கு ஃபேமிலியோட மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் நினைச்சா அந்த குடும்பத்தை சேர்த்தும் வைக்க முடியும், பிரிச்சும் வைக்க முடியும். இல்ல? நம்மள நமக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் சேர்ந்து
ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி, இன்னும் வந்து ஒய்ஃபோட அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து, ஒய்ஃபோட அக்கா தங்கச்சி கூட அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்து இருப்பாங்க. பட் ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி, அண்ணா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்ல சமைச்சு சாப்பிட்டு நல்ல கதை பேசி அல்லது ஏதாவது டூர் போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்துரு எவ்வளவு நாள் இருக்கும்? நோ நோவா எவ்வளவு நாள் இருக்கும்? ஆனா கட்டாயம் நாம நம்ம அத்தாவோட, நம்மளுடைய அப்பாவோட சொந்தங்களோட அல்லது அம்மாவோட சொந்தங்களோட நம்ம போயிருப்போம் 10 வயசுல. இன்னைக்கும் நிறைய பேர் வந்து வாவ், நேத்து ஒரு 1 டே 1 மந்த் முன்னாடி எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. மாஷா அல்லாஹ். போயிட்டு வரீங்கன்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம செய்யறது இல்ல. எவ்வளோ சதக்கா இருந்தாலும் எவ்வளோ என்ன விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலிங்கிறப்போ கசின்ஸ், உங்க குழந்தைங்களுக்கு அந்த கசினுடைய அருமை எல்லாம் காமிக்கணும். ஸோ இப்ப இவங்களோட நம்ம வந்து ஒண்ணு இணைந்து போகும்போது இட்ஸ் ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கும். அதிக பேர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ். அண்ட் அப்படி பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. எஸ். அண்ட் நம்ம உமன் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய பில்லர்ஸ் என்ன, நம்மளுடைய வேலை என்ன இந்த சமூகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிணைத்து கொண்டு போறது. ஆண்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து சமூகத்துக்கான வேலைகள் செய்யணும், குடும்பத்துக்கான சம்பாத்தியம் செய்யணும். இப்படி எல்லா வகையிலையுமே ஆண்களுக்கு இந்தந்த பொறுப்பு இருக்கு, இது இது இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பெண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நமக்கு என்னம்மா பொறுப்பு இருக்கு? நம்ம தொழுகணும், ஓதணும், நம்ம வந்து நம்ம ஃபேமிலிய பாத்துக்கிறணும், என் குழந்தைய நல்லபடியா படிக்க வைக்கணும், என் குழந்தை இது பண்ணுது அது பண்ணுதுன்னு ஹாப்பியா நான் காமிச்சுக்கிறணும். இதோட இது ஒரு ஒரு பார்ட். ஆனா இதுக்கு அடுத்துதான் நம்மளோட ஒரிஜினல் பார்ட்டே இருக்கு. இதுக்கு அடுத்துதான் ரொம்ப ஒரிஜினல் பார்ட்டே இருக்கு. என் ஃபேமிலியையும் என்னை சுத்தி இருக்கிற ஃபேமிலியையும் இணைக்கிற ஒரு பாலமா நான் தான் செயல்படணும். ஒரு கட்டாயம். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாக்குற அந்த இதை விட இப்ப கூட பிறந்த அண்ணன் தம்பியோட கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தேடுறதை விட இனிமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். பிகாஸ் அன்னைக்கெல்லாம் சில ஃபித்னாக்கள் இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லல. தர்காக்கு போறதாக இருக்கட்டும், மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இன்னும் கோயில் இதெல்லாம் பாருங்களேன். அதெல்லாம் வந்து ஒரு தவறு என்னன்னா, இறைவனுக்கு நிகரா அங்க இருந்த அவுலியாக்களையும் அங்க இருந்த சிலைகளையும் வச்சிருந்தாங்க. அது மிக 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 தவறான ஒரு செயல். அது இறைவன் கட்டாயம் ஏத்துக்க மாட்டான். ஆனா அத ஒரு சாட்டாக வைத்து, அது ஒரு சாக்காக வைத்து எல்லாரும் ஒன்றிணைந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கோம், ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். அப்போ நம்ம எல்லாம் ஒன்றிணையறதுக்கான ஒரு 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 காரணமே இல்லாம போயிடுச்சு. என்ன ரீசன் சொல்லி ஒன்றிணைங்க சொல்லுங்க? ஏதாவது ஃபங்ஷன் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் இல்ல, எந்த ஃபங்ஷனுமே இல்ல. கல்யாணம் முதற்கொண்டும் நம்ம வந்து ரொம்ப மினிமலிசமா பண்ணணும். ரொம்ப இது தன்மையா ஏதாவது ஆடம்பரம் இல்லாம பண்ணணும். ஆடம்பரத்தையும், உறவினர்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து உறவினர்களை கூப்பிடுறதே வந்து ஆடம்பரம் நம்பிட்டு இருக்கோம். பட் ஆடம்பரம் வேற, உறவினர்களை கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து முன்னாடி எல்லாம் பாருங்களேன், ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட காசு இருக்கோ இல்லையோ 5 நாளைக்கு முன்னாடி வந்துருங்கன்னு. அண்ட் போறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட முடிஞ்சத, ஏன்னா ஒரு வீட்டுல போய் 5 நாள் தங்க போறோம் அப்படின்னா சும்மா போகக்கூடாது. சோ அங்க நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அதாவது அங்க இவங்கனால முடிஞ்ச அரிசி பருப்பு எனிஹவ். சோ இவங்க கிட்ட முடிஞ்ச சில விஷயங்களை எடுத்துட்டு போய் அங்க ஒண்ணா சமைச்சு சாப்பிட்டு
அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் நல்ல அட்வைசஸ் எல்லாம் சொல்லி அந்த அந்த 5 நாளும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நாம சின்ன வயசுல எல்லாம் அது பண்ணியிருப்போம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன் டே கூட இல்ல. அந்த காலைல போயிட்டு மதியம் வந்துரும். ஒரு 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 வேளை சாப்பாடு மட்டும். அதுவுமே சாப்பாடு போடக்கூடாது. அதெல்லாம் அல்லாஹ் வந்து அப்படிலாம் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. அப்படின்ற சில கேட்டகரிஸும் இருக்காங்க. இது எதுலயுமே நம்ம இப்போ தலையிடல. பட் எந்தெந்த ரீசன்லாம் ஃபேமிலியோட இணைக்க இருந்துச்சோ, அந்தந்த ரீசன் எல்லாம் இப்ப டோட்டலா குறையுது. நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், தவறுகள் இருக்கு. நெறைய தவறுகள் நம்ம சொசைட்டில இருக்கு. அந்த தவறுகள தான் நம்ம சரி பண்ணணுமே ஒழிய, டோட்டலா அந்த சிஸ்டத்தையே நம்ம அடிச்சுடுறோம். நீ ஃபாத்தியா பண்றது தப்புமா. அல்லாஹ்வுடைய பேர் இல்லாம நீ வேற யாருக்கோ ஃபாத்தியா பண்ற. அது தப்புமா. ஆனா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு சும்மா எப்படி யாரையாவது நம்ம கூப்பிட்டு வச்சு விருந்து வைப்போமா? இது ஒரு சாட்டா வச்சு செய்வோம். அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நான் ஃபாத்தியாலாம் ஓதல. நான் அல்லாஹ்வோட பெயரால தான் நான் இது பண்ணுவேன். நான் விருந்து வைக்கிறேன் நீங்க வாங்க. அப்படின்னு நம்ம அத மாத்தியிருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு விஷயம் ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அத டோட்டலா ஆனா எந்த விஷயம் இருக்கோ அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். இருக்கிற விஷயங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி நம்மகிட்ட இல்ல. நான் இப்ப வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இது சரி, இது தப்புன்னுலாம் நான் பேச வரல. இறைவன் பாதுகாப்பானாக. உங்களுக்கு தெரியும். எது சரி, எது தப்புன்னுலாம். ஏன்னா எவ்ரிஒன் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. இன்னும் எது சரி, எது தப்புன்னு பார்த்து சிந்திச்சுக்கோங்க. அதுதான் நான் கேட்கிறேன். சரியா? இப்போ டீம் ஒர்க் அப்படின்னு பேச வந்தீங்களே, இந்த டீம் ஒர்க்ல ஒரு 3 தந்திரம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம பேசுற விதத்த வந்து ரொம்ப கரெக்ட்டா கொண்டு போனோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்கள கரெக்ட்டா கொண்டு போறோம் அப்படின்னா, கரெக்ட்டான வழியில நாம போக முடியும். சரியா? இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, விஷயம் ஓப்பன் கம்யூனிகேஷன். உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத நீங்க தெளிவா உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்லிடணும். மனசுக்குள்ளேயே வச்சு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இப்ப சிம்பிள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்ல வந்து சமைச்சு சாப்பிடுறோம். அதுல என்ன பண்றாங்க, விருந்துக்கு வந்து கூப்பிட்ட ஆளே வந்து சமைப்பாங்க. யாரு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்களோ, அவங்களே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனா விருந்துக்கு போனவங்க ஒய்யாரமா உட்கார்ந்திருப்பாங்க. சம்டைம்ஸ் இது நடக்குமா? நடக்காதா? நீங்க விருந்துக்குலாம் போறீங்க, அல்லது இது நடக்குது அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ நான் விருந்து வைக்கிறேன். நான் எவ்ளோ சிரமப்பட்டு உங்களுக்கு விருந்து வைக்கிறேன். ஆனா நீங்க பாட்டுக்கு வந்து இப்டி ஒய்யாரமா உட்கார்ந்தீங்கன்னா, அடுத்த தடவ எனக்கு வந்து உங்கள கூப்பிட மனசு வருமா? அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க அப்டின்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு தடவ கூப்பிட்டுச்சு, அதுக்கப்புறம் கூப்பிடல அப்டின்னு சொல்லிருவீங்க ஈஸியா. ஆனா எனக்கு தான் தெரியும். நான் உங்களுக்கு விருந்து வச்சேன். ஆனா நீங்க எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. ஆனா என் மேல உள்ள மிஸ்டேக் என்னன்னா, நான் விருந்து வைக்கிறேன். அப்போ வந்து வாங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து சமைப்போம் வாங்க. நான் சிரிச்சுட்டே கூப்பிட்டா, பேசிக்கிட்டே செய்வோம்னு கூப்பிட்டா, கட்டாயம் வருவாங்க. இப்போ நான் தான் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கேன். நான் என்ன நெனச்சுப்பேன், நம்ம ஏதாவது சொன்னா அவங்க எதுவும் தப்பா நெனச்சுப்பாங்களோ! தப்பா நெனச்சுருவாங்களோ! அப்டின்ட்டு நான் வந்து பயந்துட்டேன். அதாவது ஒரு தயக்கத்தோட நான் நிக்கிறேன் அப்டின்னா, அவங்களும் கண்டுக்காம தான் இருப்பாங்க. பட் வாட் ஐ ஹேவ் டூ டூ? நான் என்ன பண்ணலாம்? ஒரு ஹேப்பினஸோட, உண்மையான ஹேப்பினஸோட, எல்லாரும் வராதவங்கலாம் வந்திருக்கீங்க. வாங்க, நம்ம சேர்ந்து சமைப்போம். நீங்க எனக்கு இது பண்ணி தரீங்களா? இன்னும் சிலர்லாம் வந்து வந்தவங்கள வேல வாங்கிட்டு இவங்க சும்மா இருப்பாங்க. எப்படின்னா, "நீங்க இத சூப்பரா சமைப்பீங்கல்ல.
இதை சூப்பரா சமைப்பீங்களே, இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னா. பட் நாட் லைக் தட். நாமளும் செய்யணும், அவங்களையும் செய்ய வைக்கணும். பிகாஸ் ஏன்னா ஒர்க் இருக்குல்ல, இவ்வளவு பேருக்கு விரும்பி செய்யறதுன்னா சில ஒர்க் இருக்கும். சோ என்ன மனசுல நினைக்கிறோம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை பத்தி அப்படிங்கிறத டைரக்டாவே அவங்க கிட்ட பேசிடுறது நல்லது. அவங்க கிட்ட இருந்து என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் நீங்க டைரக்டாவே பேசிடுறது நல்லது. அப்ராட்ல எல்லாம் சேர்ந்து செய்யறாங்களா? பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல தான் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னதான் அப்ராட்ல ஃப்ரெண்ட்ஸோட நம்ம இது பண்ணாலுமே கூட, ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட, உண்மையாகவே ரத்த பந்த சொந்தங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. எஸ், இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு அடுத்து இதெல்லாம் சொல்றேன். அப்போ ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ ஷேர் பண்ணணும். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. சிலர்கிட்டலாம் பணம் இருக்காது. இன்னைக்கு இருக்கிறதுல பணமும் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஒரு 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு செய்யலாம். ஒரு விருந்துக்கு இது பண்ணலாம். ஒரு நல்ல இன்சிடென்ட் என்னன்னா, எங்க அப்பாக்கு வந்து 5 அண்ணன் தம்பி. எங்க அப்பாவோட சேர்த்து 5 பேர். இப்ப என்ன ஆயிடுச்சு, எங்க தாத்தா மவுத்தாயிட்டாங்க. அப்போ வீட்ல பாட்டி மட்டும் தனியாயிடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, தொடர்ந்து வாரம் டெய்லி பண்ண முடியாது. பட் வாரம் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு ஏதோ ஒண்ணு அந்த வீக்கெண்ட் சமைச்சு சமைச்சு சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. நான், என் கசின்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 40 டேஸ் கிட்ட அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 4, 5 வாரம் பண்ணியிருக்கோம். அப்ப அது அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சு. எல்லா கசினையும் பார்த்தோம். இன்ஃபேக்ட் எங்க தாத்தா மவுத்து தான் அது. பட் ஸ்டில் எங்க பாட்டிக்கு அது ஒரு இதா இல்ல. ஏன்னா எல்லாம் அவங்க அவங்க பேரன் பேத்தி, அவங்க குழந்தைங்க எல்லாமே சுத்தி இருக்கிறதுனால. சோ இந்த மாரி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லவும் செய்யணும். அதுதான் ஓப்பன் கம்யூனிகேஷன். இதெல்லாம் இருந்தா கட்டாயம் நம்மளுடைய ஃபேமிலிய வந்து நம்மளுடைய குடும்ப உறவுகள நாம கையாண்டுறலாம். 3வது இந்த ரெகுலர் மீட்டிங்ஸ் எது சொன்னேன்ல. ஸோ ரெகுலரா நமக்கான ஒரு மீட்டிங் வேணும். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் தப்பு தான். ஆனா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால இன்னைக்கு நமக்கு மீட்டப்பே இல்லாம போயிருச்சு. இல்லையா? ஆ நான் வந்து இப்பவும் ஃபாத்தியாக்கெல்லாம் நான் வந்து இது பண்ண கிடையாது. ஃபாத்தியா, மற்ற தர்கா வழிபாடு, கோயில் வழிபாடு இது எதுக்குமே நான் வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணல. இறைவன் பாதுகாப்பானாக. ஆனா அதன் பெயரால ஒன்றிணைந்த மக்கள் இன்னைக்கு வேற எதன் பெயரால ஒன்றிணைறாங்க? வேற அந்த ஒன்றிணைவதுங்கிறது வேற எப்படி ஒன்றிணைறது சொல்லுங்க? அப்போ நம்மளுடைய நியத்தையும், நம்மளுடைய தாட் ப்ராசஸையும் நம்ம எங்க என்ஜினியர் பண்ணணும் அப்படிங்கிறத நாம தான் சிந்திக்கணும். ஏன்னா இறைவன் சிந்தித்து உணர்பவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். தர்பியா வகுப்புகள் அண்ட் மோரோவர் தர்பியா வகுப்புகள் இந்த என்ன சொல்றது, இந்த ஜமாத் இதெல்லாம் கூட நம்ம நெய்பர்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஒருமித்த கருத்துக்கள் உடையவர்கள் வருவாங்க. ஆனா ஃபேமிலியை எப்படி ஒன்றிணைக்கிறது? அண்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸா இருக்கீங்க, ரிசர்ச் பர்சன்ஸா இருக்கீங்க. மாஷா அல்லாஹ். இதுக்கான வழியையுமே இன்ஷா அல்லாஹ் தேடுங்க. எஸ், குடும்ப தர்பியா. அண்ட் ஆல்சோ சம்வாட் அது என்ன சொல்றது, அந்த ஹாப்பினஸ், அந்த விளையாட்டுத்தனம், அந்த பேசுறது, இது எல்லாமுமே இன்க்ளூடிங்கா இருந்தாதான் ஒரு எப்படி சொல்றது, ப்ராக்டிக்கலா நான் கேட்கிறேன். எஸ். ஸோ ப்ராக்டிக்கலா இந்தந்த விஷயங்கள், ஸோ இவங்க சொன்ன மாதிரி குடும்ப தர்பியாக்கள், இது மாதிரி வேற என்னெல்லாம் நம்ம இது பண்ணலாம், அதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சாக்கு போக்கு தான். இந்த சாக்கு சொல்லி நம்ம சேர்ந்துக்கிற வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃபேமிலிய எப்படியெல்லாம் நம்ம இணைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த ஃபேமிலிய இணைக்கிறதுனால சொசைட்டிக்கு நம்ம போகும்போது என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தெரியுமா?
ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். ஃபேமிலியிலேயே கிட்டத்தட்ட மேபி உங்களுக்கு அதிகமான ஆட்கள் இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற இப்ப உங்களோட குழந்தைங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கசின்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. நமக்கு கசின்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருந்துச்சு. 30, 40லாம் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்ம குழந்தைங்களுக்குன்னு பார்த்தா ஒரு 4, 5 தான் வருது. அப்போ அதுலயுமே நம்ம ஒண்ணா பழகும்போது, ஒண்ணா இருந்து வரும்போது நெறைய நெறைய ஆட்கள், நெறைய தரப்பு பெர்சனாலிட்டீஸ நம்ம வந்து கோ த்ரூ பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம புள்ளைங்க வந்து எங்க நம்மள விட அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ என் எனக்கு கூட யாரும் இல்ல. நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஃபுல்லா கேம் அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷன்ஸ் இப்படிலாம் போயிருது. பட் அபார்ட் ஃப்ரம் தட் இப்படி உறவுகளோட நம்ம இருக்கும்போது நெறைய பெர்சனாலிட்டீஸ அவங்க இது பண்ண முடியும். 2வது இன்ஃபேக்ட் அந்த கொஞ்சம் பேடான பிஹேவியரும் இருக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க தான். இல்லன்னு இல்ல. சப்போஸ் அந்த பேடான பிஹேவியராக நம்மளே கூட சில நேரங்கள்ல இருப்போம். இந்த டாக்ஸிக் கசின், டாக்ஸிக் மெம்பராக நாமளே சில நேரங்கள்ல இருந்துருவோம். அதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல நம்ம வந்து அடிபடுறோம், நமக்கு கஷ்டமாகுது, நமக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ, ஒண்ணு அவங்க நம்மகிட்ட டாக்ஸிக்கா இருப்பாங்க, இல்ல நாம அவங்க கிட்ட டாக்ஸிக்கா இருப்போம். இப்ப இந்த மாதிரியான சுய உணர்வுகள், உணர்தல்கள் எல்லாம் இந்த ஒரு குரூப்பா இருக்கும்போது கிடைக்கும். நெறைய நம்பிக்கைகள் பிளஸ், மைனஸ் 2த்தையுமே நம்ம இந்த ஃபேமிலி மூலமா அனுபவிக்கலாம். 2வது எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியோட இன்டராக்டிவா இருக்கோமோ, எந்த அளவுக்கு அந்த கனெக்டிவிட்டியோட இருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல்கள் நம்ம போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு என் ஃபேமிலியோட நல்லது கெட்டத புரிஞ்சுக்காத நான் தான், நாளைக்கு இந்த சமூகத்துக்குள்ள போகும்போது பலதரப்பட்ட மக்கள் என்னை ஏமாத்துறத தாங்க முடியாம இருப்பேன். நான் எத நம்புறது, எத நம்பக்கூடாதுன்னே தெரியாது. ஏன்னா நான் அந்த மாரி ஆட்கள பார்த்ததே இல்ல. ஒயில் நான் என்னோட ஃபேமிலியோட நான் இருந்திருக்கேன் அப்படின்னா, கட்டாயம் எனக்கு அவங்க எவ்ளோ பெரிய நல்லது செஞ்சாலும், அல்லது எவ்ளோ பெரிய கெட்டது எனக்கு செஞ்சாலும், அத நான் ஓவர் கம் பண்ணி வந்துருவேன். ஸோ அதுக்கு அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தட்ஸ் தி இன்னும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஃபேமிலி. ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து எப்படிலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே பாருங்களேன். அம்மா எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த பசங்க அம்மாக்கு என்ன ஹெல்ப் பண்றாங்க? அண்ட் ஆல்சோ தந்தைமார்கள் பசங்கள அம்மாக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்களா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு சின்ன வயசுல அது கஷ்டமா தான் இருந்தது. பட் இப்ப யோசிக்கும்போது எங்க டாடி எல்லாம் நெனச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் அப்டின்னா, நான் எங்க அம்மா துணி துவைச்சாங்க அப்டின்னா, டாடி என்ன பண்ணுவாரு, எனக்கு வந்து 2 பேர் தம்பி, தங்கச்சி. எங்க 3 பேரையும் எடுத்துட்டு மேல போயி, நான் 5 பேரும் சேர்ந்து அந்த துணிய துவைப்போம். அதுல ஏதோ பேசிக்கிட்டு, அத ஏதோ கலாய்ச்சுக்கிட்டு, பட் அந்த அந்த 1/2 அன் ஹவர் டெய்லி துணி துவைக்கிறது 1/2 அன் ஹவர். அப்ப எங்க அம்மாக்கும் அது ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும். நாங்களும் அது பண்ணோம். அண்ட் ஆல்சோ நீ வீட்ட கூட்டிட்டு, சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நீ ஸ்கூலுக்கு போணும். இது கட்டாயம் எங்க வீட்ல இருந்தது. நீ எவ்வளோ லேட்டா வேணா போ. நான் ஒரு நாளும் என் ஸ்கூலுக்கு சீக்கிரம் போனதே இல்ல. ஏன்னா நமக்கு வந்து சில விஷயங்கள் புடிக்காது. இந்த வீடு கூட்டுறதெல்லாம் புடிக்காது அன்னைக்கு காலத்துல. ஸோ அத கூட்ட புடிக்காம கூட்டிட்டு, அப்புறம் சாப்பிட்டு போறது. பட் அதெல்லாம் இப்ப யோசிக்கும்போது, எவ்ளோ எல்லாத்துக்கும் வேலைய பிரிச்சு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ தட்ஸ் தி திங் ஐ ஐ ஹோப். ஸோ அப்ப அந்த மாதிரி வீட்ல உள்ள குழந்தைங்கள, மத்த ஆட்கள வேலை செய்யறதுக்கு நம்மள்ல எத்தன பேரு இது பண்றோம்? எஸ். ஸோ அப்ப நம்மள்ல எத்தன பேரு இது பண்றோம்? ஸோ அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு முக்கியம். சரியா?
அப்போ நம்ம ஃபேமிலிய ஹாப்பியா எடுத்துட்டு போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பியான மோட்ல எல்லா வேலைகளையும் பிரிச்சு குடுங்க. கட்டாயம் பிரிச்சு குடுங்க. கட்டாயம் வீட்ல உள்ள வேலைகள எல்லாருக்கும் பிரிச்சு குடுங்க. அம்மாவே செய்யணும்னு இல்ல. அத்தாவே செய்யணும்னு இல்ல. குழந்தைங்க செய்யலாம். ஏன்னா, இப்ப செய்யாத குழந்தைங்க, இப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்காத குழந்தைங்க, நாளைக்கு வெளிய போய் கஷ்டப்படும். உங்க குழந்தைங்கள நீங்க எவ்ளோ பெரிய படிப்பு படிக்க வச்சாலும், அது வெளிய போம்போது எவ்ளோ வேல பார்க்கணுங்கிறது அது போனா தான் தெரியும். ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி. ஏன்னா நாங்கலாம் போயிட்டு வந்திருக்கோம். அதனால சொல்றேன். ஸோ அப்ப அந்த மாரி நீங்க எவ்ளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், வேலைக்குன்னு போனீங்கன்னா நெறைய விஷயங்கள் செய்யணும். ஸோ அதெல்லாம் பேஸா உங்க குடும்பத்துல இருந்து எல்லாமே கத்துக்கோங்க. உங்க குடும்பத்த ஹாப்பியா அ ஒன்று சேர்த்து நல்லபடியா இது பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் லைஃப் வந்து ரொம்ப அழகா போகும். இன்னைக்கு நாட்கள்லாம் ரொம்ப குறுகிய நாட்கள் ஆயிடுச்சு. அதனால எந்த அளவுக்கு நீங்க உங்க ஹாப்பிய வெளிய தேடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தோட அவங்க எஸ் சிலர் வந்து நல்லவங்களாவும் இருப்பாங்க, கெட்டவங்களாவும் இருப்பாங்க. பரவால்ல. அல்லாஹ் பார்த்துப்பாங்க. நீங்க கவனமா எதுக்கு அடங்கி போணும், எதுக்கு மீறி பேசணும், எப்படி பேசணும், இதையெல்லாம் கத்துக்கங்க. சரியா? இறைவன் போதுமானவன். ஹாப்பியா லைஃப வந்து லீட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ். Thank you so much for this wonderful opportunity. அண்ட் உங்களுக்கு நம்ம செஷன் பத்தின கிளாரிட்டி ஆர் ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஜஸாக்கல்லாஹு கைர். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லா ஃபீக்கும். ரொம்ப பயனுள்ள தகவலை அழகா ஷேர் பண்ணீங்க. யாரும் ஃபீட்பேக் ஷேர் பண்றீங்களா ப்ளீஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப சுருக்கமா அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான் எங்க குடும்பமும் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா ஃபாத்தியா அது இதுன்னு வந்துகிட்டே இருப்பாங்க. மாசத்துல ஒருக்கா உறவுமுறை இருந்துச்சு, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு, எல்லாரும் பகிர்ந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மை வந்துச்சு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா பொண்ணு மாமி பொண்ணு எல்லாரும் வருவாங்க. பாத்தியாம்மா இன்னைக்கு இன்னைக்கு அதுமா இதுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. இன்றைய காலம் மாதிரி அன்றைய காலம் இல்லை. நீங்க சொன்னது மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம தான் தொலைச்சிட்டோன்றது உண்மையான விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. இதை எப்படி கொண்டு வர்றதுன்னா ட்ரை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். நினைச்சிருக்கேன். இறைவன் நாடணும். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். நல்லா ரொம்ப தெளிவா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல உறவுகளை மேம்படுத்துறதை பத்தி நல்லா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது உண்மையான விஷயம் தான். அப்போ வந்து ஃபாத்திஹா அது இதுங்கிறப்ப எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் பண்ண மாதிரி இருந்தது. அது ஷிர்கான விஷயம் அப்படிங்கிறப்ப அதுல இருந்து எல்லாரும் நல்ல வெளியில விஷயம். வந்தாலும் அம்மா வெளியில வந்தாலும் நான் வந்து என் பிள்ளைகளை எல்லாம் வந்து நிறைய வந்து நாங்களுக பார்த்துருக்குறோம், செஞ்சிருக்கிறோம். அம்மாமாரு எப்பயுமே எங்க அம்மாவும் நீங்க சொல்ற மாதிரி காலையில கூட்டிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எங்க அம்மா ஃபஜருக்கு என்னை எழுப்பிடுவாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க. அப்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குது. நாங்க எழும்பி எங்க ரொட்டீனான வேலையில பார்க்க முடியுது. பிள்ளைகளையும் அது இது பண்ண முடியுதுமா. அதுகளையும் எழுப்பி எல்லா வேலையும் பார்த்து அனுப்புறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆனா நீங்க சொல்ற நெசந்தான் இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து பிள்ளைகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதுகளை ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாட்ட நம்ம வந்து பிள்ளைகளுக்கா நிறைய துவா செய்யணும். நல்ல துவாக்களை கேட்டோம்னா அது கண்டிப்பா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கபூலாக்கி தருவாமா. நீங்க சொன்னது நல்ல விஷயம். உறவுகளை பத்தி நிறைய நல்ல இது பேசுனீங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. நம்ம உறவுகளுக்குள்ள இன்னும் நிறைய புதுப்பிக்கிற விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. நல்லா இருந்துச்சுமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசட்டுங்களா? ஜெசிமா அல்ஹம்துலில்லாஹ். நல்ல யூஸ்ஃபுல்லான செஷன். ரொம்ப நல்லா தெளிவா அழகா மாஷா அல்லாஹ் சொன்னீங்க. உண்மையிலேயே அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் விட்டதுக்கு அப்புறம்
எல்லாம் அதுல இருந்து பாதுகாத்தான் எல்லாம். நீமையும் கடைசி வரைக்கும் எல்லாரையும் பாதுகாக்கணும், அது ஷிர்கான விஷயத்துக்கு போகாம. ஆனா வந்து எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் யாராவது ஒரு வீட்ல வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துல கூடி நாங்க எங்க ஃபேமிலி இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் மந்த்லி ஒன்ஸ்ல என்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அது ஒரு பெரிய பெரிய கேதரிங்கா இருந்தா அது மாதிரி ஒரு வீட்ல வச்சு எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு எல்லாரும் ஒரு நாள் ஃபுல்லா சேர்ந்து எடுத்துட்டு அது முன்னாடியே அது டேட் அனௌன்ஸ் பண்ணி, ஏன்னா இப்ப எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால அந்தந்த டைமுக்கு அவங்களுக்கு எப்ப கன்வீனியன்ஸ் குரூப் இப்ப எல்லாரும் ஃபேமிலி குரூப்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல போட்டுட்டு அந்த அப்போ யாருக்கு எந்த டேட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஃபுல் டே அங்க இருந்துட்டு அப்ப வந்து இந்த கசின்ஸுக்குள்ள இதுங்கிறது ஒரு ஒரு முகப்பத்திரி இப்ப எல்லாருமே ஒரு புள்ள அந்த மாதிரி ஆயிடுச்சு. கசின்ஸே அடுத்த தலைமுறைக்குலாம் கசின்ஸே இல்லாம போயிடும் வர அளவுக்கு எல்லாரும் ஒரு புள்ள ஒரு பொண்ணு அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து நிறைய கசின்ங்கிறப்ப இந்த ஃபேமிலி கெட் டுகெதர் வந்து கண்டிப்பான முறையில ஒரு இது வச்சாதான் இந்த ஃபேமிலி பாண்டிங் வந்து கொஞ்ச நாள் தொடரும் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஜென்ரேஷன் நம்மளுக்கு மூத்தது அதுக்கு மூத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம பிள்ளைங்க நம்ம பேரன் பேத்திங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அவங்க இப்பெல்லாம் வந்து சேர்ந்தா கூட அவங்க எல்லாம் அவங்கவுங்க ஒரு மொபைல் எடுத்துட்டோ ஒரு இதை எடுத்துட்டோ போயிடுறாங்க. அதனால சும்மா ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் ஒரு சின்ன சின்ன குவிஸ் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு இஸ்லாமிக் குவிஸ் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இந்த அப்ராடு பத்தி சொன்னது வந்து எதுக்கு சொன்னேன்னா, இங்கெல்லாம் எடுத்துட்டு எப்படியும் வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, அவங்க எப்படியே செஞ்சு வச்சுறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. ஒரு வீட்டுல கூப்பிட்டாங்கன்னா விருந்து கூப்பிட்டா அவங்க பண்ணிடுவாங்க, வந்திருக்கவங்க கெஸ்ட் உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க அவங்க வீட்டுக்கு போறப்ப அவங்களும் இவங்களும் போய் அங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஃபாரின்ல பொறுத்த வரைக்கும் அப்ராட்ல எல்லாரும் சொல்லிடுறாங்க, ஒருத்தர் எடுத்துட்டு வராங்க, அவங்களுக்கு பிடிச்சது யார் யார் என்ன எடுத்துட்டு வரணும்னு முன்னாடியே பிளான் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்றப்ப அப்போ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துடுறாங்க. அப்புறம் அதே மாதிரி முடிச்சுட்டு போறப்ப எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மீதமாகறது அவங்கவுங்களுக்கு தேவைப்படுறத ஒரு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் கசீரா. ரொம்ப நல்ல செஷன் இது. ரொம்ப ரொம்ப நல்லா தெளிவா நல்லா புரிய வச்சீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வேற யாராவது பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா தெளிவா சொன்னாங்க சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கெல்லாம் அது கிடைச்சதுதான். ஏன்னா நம்மளாம் நல்லபடியா சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அதெல்லாமே இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு, கிடைக்கல. இப்ப நானுமே ரொம்ப மாறிட்டேன், அது எனக்கு நல்லா புரியுது. அது நம்மளுமே ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டோம். அதனாலதான் பிள்ளைங்களுமே அப்படி ஒதுங்கி போற மாதிரி இருக்கு. ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து டாக்ஸிக் மாதிரி தான் இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்குமே அதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இனி வந்து நம்ம என்ன மாத்திக்கிறோம் நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா இது வந்து மாறக்கூடியதுதான். ஏன்னா நன்மையான காரியங்கள் வந்து செய்யும் போது அல்லாவோட உதவி நம்ம கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உறவுகளை பேரணும் அப்படிங்கிறது அல்லாவோட வாக்கா இருக்கு. அப்படிங்கும்போது அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம், திருப்பியும் நம்ம மீட் எடுக்கலாம். அது அல்லாஹ்வினால சிரமமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா திருப்பியும் அந்த இதை நம்ம கண்டிப்பா மீட் எடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஒரு அழகான ஒரு வழிமுறைகளை நம்ம வருங்காலத்துல சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். வேற யாராவது பேசுறீங்களா? வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பா அர்-ரஹ்மான் இஸ்லாமிய காலேஜ் மற்றும் ஹாப்பி மைண்ட் ஹாப்பி லைஃப் வழங்கிய மற்றும் அதன் பின் இணைப்பாக இல்முன்னூர் அகாடமி அண்ட் ஹோப் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் வாழ்வை வளமாக்கும் பயிற்சி 3வது நாள் சிறப்பு பயணம் மிக சிறப்பாக முடிந்தது. நமதுடைய சிறப்பு அழைப்பாளர் ஜன்னத்துல் பஹியா மேம் ரொம்ப அழகா சொன்னாங்க டீம் ஒர்க் அப்படிங்கிறது. அந்த டீம் ஒர்க்ல நாங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். டீம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலியில மட்டும் கிடையாது, ஒரு இடத்துலயுமே ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி, மற்ற எல்லா விஷயங்களையுமே டீம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப் வந்து கொடுக்கும். கண்டிப்பா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஜன்னாவை விரும்புனீங்க அப்படின்னா உறவுகளை பேணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம அண்டை வீட்டார் மட்டும் கிடையாது, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ஆதரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகணும், பிடிச்சவங்க கூட நம்ம விருப்பப்பட்டவங்க கூட நம்மளுடைய ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும்.
அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃப்ரீயான ஒரு ஜென்ரேஷனை கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் கம்மிங் 28 ஷஃபீக் அகமது, கேள்வி நாயகன் ஷஃபீக் அகமது. ஏன்னா அவருக்கு நான் அந்த பட்டம் கொடுத்துருக்கேன், நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. ஷஃபீக் அகமது அவருடைய வகுப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க. ஜனத்துல் பஹ்ரியா மேம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கிய ரஹ்மான் இஸ்லாமிக் சரிபா மேம் அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மீட்டிங் வைண்டப் பண்ணிக்கலாம். வேற யாராவது பேசணும்னா பேசலாம், டைம் இருக்கு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் செஷன் வைண்டப் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி